بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் வரை 29 வசனங்களை முழுமையாக முடித்துவிட்டு ஆல இம்ரான் சூராவில் 30வது வசனத்தின் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். அந்த பகுதி வரைக்கும் லேசாக தொட்டு காட்டி விட்டு தொடர்ச்சியாக போகலாம். என்ன பார்த்தோம்னு கேட்டால், யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மாமிலத்து மின் ஹைரின், ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த ஒவ்வொரு நன்மையையும் முகலரன் கண்முன்னே காண்பார்கள். ஒமா அமிலத்து மின் சூயின், அந்த ஆத்மாக்கள் செய்த தீமைகளையும் காண்பார்கள். இது வரைக்கும் பார்த்துட்டோம். அதை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய என்னென்னு கேட்டால், தவத்து, பத்த என்றால் விரும்பினான், எவத்து என்றால் விரும்புவான். எவத்துடைய பெண்பால் தவத்து, விரும்புவாள் அப்படின்ற அர்த்தம். இந்த தவத்துன்னு எதுக்கு பெண்பாலை வந்திருக்குன்னு கேட்டால், நப்ஸை பற்றி தான் அங்கே பேசப்படுது. ஒவ்வொரு நப்ஸுன்னு தானே ஆரம்பிச்சிச்சு. நப்ஸுங்கிறது பெண்பால். இப்போ தவத்து, ஒவ்வொரு நப்ஸும் விரும்பும். தவத்துன்னா தவத்து குல்லு நப்ஸின், ஒவ்வொரு நப்ஸும் விரும்பும். இந்த தீமைகளை பார்த்த உடனே மறுமை நாளில் ஒவ்வொரு நப்ஸும் விரும்புவாங்க. என்ன விரும்புவாங்க? நமக்கு இதுக்கு ரொம்ப தூரமாக இருந்தால் நல்லா இருக்குமே, இவ்வளவு செஞ்சு விட்டோமேன்னு அது சொல்லி காட்டினாதான் தவத்து. ஒவ்வொரு ஆத்மாக்களும் விரும்புவார்கள். லவ் அன்ன பைனஹா, அந்த ஆத்மாக்களுக்கும் தனக்கும்னு அர்த்தம். ஓ பைனஹூ, அந்த சூ இருக்கிற தீமை, அந்த தீமைக்கு மத்தியில் அமதன் பைதன், வெகு தொலைவு இருக்க வேண்டும் என்று விரும்பும். என்ன விரும்பும்? அந்த தீமையெல்லாம் கண் முன்னாடி பார்க்கும் பொழுது இவ்வளோ கிட்டே இருக்குன்னா நம்ம செஞ்சுருக்கோம்னு அர்த்தம். இந்த தீமையில் ரொம்ப விலகி இருந்திருக்கலாமே, இந்த தீமைக்கு நமக்கும் வெகு தொலைவு இருந்திருக்கலாமே, அதை செய்யாமல் இருந்திருக்கலாமேங்கிறான். அதை ஒரு இலக்கியமாக சொல்கிறான். அவள் தவத்து, ஒவ்வொரு ஆத்மாக்களும் விரும்புகின்றன, விரும்பும். அந்த நாளில் என்ன விரும்பும்? லவ் அன்ன பைனஹா, தனக்கும், ஓ பைனஹு, அந்த தீமைக்கு மத்தியில் அமதன் பைதன். அமது வந்து அன்னவுடைய இஸ்மு, நசபு வந்திருக்குது, சரியா? அமதன் பைதன், தொலைவான தூரமான ஒரு தொலைவு இருக்க வேண்டுமே என்று ஒவ்வொரு ஆத்மாவும் விரும்பும். அப்போ அந்த தீமை வந்து கண்ணு முன்னாடி தெரியும் போது தானே உனக்கு தெரியும். இப்போ நீ வந்து தீமையை செஞ்சுட்டு சட்டை காலரை தூக்கி விட்டு திமிரா நடந்துக்கிட்டு இருப்ப. அங்கே அந்த தீமை உன் கண்ணு முன்னாடி வந்து உன்னை கட்டிச்சு குதற மாதிரி அந்த தீமைகள் காட்சி தரும்போது, இது நம்ம கிட்ட இல்லாமல் நல்லா இருந்திருக்குமே, இதை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாமே என்பதை அப்படி சொல்கிறான், இலக்கியமாக சொல்கிறான். இதை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாமே, நமக்கும் இதுக்கும் இவ்வளோ பெரிய தொலைவு இருந்தால், கொலை செஞ்சுட்டான்னு வைங்களேன், கொலைங்கிறது இவனோட ஒட்டிக்கிட்டு நிற்கும். கொலைங்கிற தீமை இது நம்மளோட ஒட்டிக்கிட்டு நிற்க, நம்ம செய்யாமல் இருந்து வெகு தொலைவில் இருந்தோம் என்று சொன்னால், வெகு தொலைவில் இருந்தோன்னா என்ன அர்த்தம்? செய்யாமல் இருக்கிறது. இந்த தீமையை நம்ம செய்யாமல் அது தொலைவில் இருந்திருப்போமே, ஆனால் அது நல்லா இருக்குமே என்று ஒவ்வொரு ஆத்மா விரும்புவார்கள். அப்படி ஒரு நாள் இருக்கிறது. அதை பயந்துக்கிறங்க. தீமை செஞ்சுட்டு இங்கே ஒன்றும் ஆகலையேன்னு நீங்கள் திமிர நடக்காதீங்க. ஒன்றுக்கு ஒரு காலம் இருக்குது, திரும்பி எழுப்பப்படுற காலம் இருக்கிறது. அப்போ நன்மையை நீங்கள் காண்பீங்க, உங்கள் தீமை வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நமக்கு இந்த தீமைக்கும் வெகு தொலைவு இருக்கணுமேன்று ஆசைப்படுவீங்க. அப்போ தவத்து என்றால் தவத்து குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவும் விரும்பும். என்னத்தை விரும்பும்? லவ் அன்ன, லவ் வந்து மஸ்தரியா, எல்லாத்தையும் சேர்த்து மஸ்தர் ஆகிக்கிறோம். லவ் அன்ன பைனஹா, பைனஹான அந்த நஃப்ஸு, பைன நஃப்ஸி, அந்த நஃப்ஸுக்கும் ஓ பைனஹுண்டா அந்த சூ உண்டு ஒரு சில தீமை, ஓ பைன சூயி, அந்த தீமைக்கு மத்தியில் அமதன் பைதன், தூரமான ஒரு தொலைவு. அமதனா தொலைவு, தொலைவுன்னு அர்த்தம். பைதுன்னா தூரமானது, அருகில் உள்ளது, தூரத்தில் உள்ளதுங்கள, தூரமான ஒரு தொலைவு இருக்க வேண்டுமே என்று ஒவ்வொரு ஆத்மாவும் ஆசைப்படுவார்களே. அப்படிப்பட்ட ஒரு நாளை பற்றி நபியை நீங்கள் எச்சரிக்கை பண்ணுங்க. ஒய் ஹதீருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறான். நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. அல்லாஹ் வந்து தன்னை பற்றி உங்களுக்கு, அல்லாண்ட யாருங்கிறத முதல் எச்சரிக்கிறான். எனக்கு உள்ளத்தில் உள்ளது தெரியும், வெளியே உள்ளது தெரியும். நீ செஞ்ச அமல்களுக்கெல்லாம் உருவம் கொடுத்து உன் முன்னாடி நிப்பாட்ட தெரியும். நீ செஞ்ச நன்மையும் முன்னாடி கூட நிப்பாட்ட தெரியும், தீமையும் நிப்பாட்ட தெரியும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறான் என்றதை நீ பயந்துக்க. ஒய்ஹதிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, அல்லாஹ் தன்னை பற்றி உனக்கு எச்சரிக்கிறான். ஒல்லாஹு ரவுஃபுன் பில் இபாத், அல்லாஹ் வந்து இபாத் என்றால் அப்து என்பதற்கு ஜம்மு இபாத். அப்துன்ற அடிமை, அப்துகள் என்று சொல்வதாக இருந்தால் அது இபாது என்று சொல்ல வேண்டும். அப்து என்றால் அடிமை, அப்துன்னாண்டு வராது, அதுக்கு இபாது என்று மாறிக்கிறோம்.
அப்போ அப்து என்றால் அடிமை, இபாது என்றால் அடிமைகள். உல்லாஹு அல்லாஹ் வந்து ரவுஃபுன்னா அன்பு செலுத்துறவன். ரவுஃபுன் அல்லாஹ் வந்து ரொம்ப அன்பு செலுத்துறவனாக இருக்கிறான். பில் இபாதி அடியார்களுக்கு அல்லாஹ் அன்பு செலுத்துறவனாக இருக்கிறான். அதனால தான் தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்குறான். நிர்பந்தத்துக்கு நீ வந்து தப்பு கூட செஞ்சுட்டு போடாங்கிறான்ல. நிர்பந்தமாக இருந்துச்சுன்னா உனக்கு தக்கையாவுக்காக வேண்டி நீ சிலது செஞ்சுட்டு போனால் சொல்கிறான். அதெல்லாம் என்ன காரணம்? உன் மேலே அன்பு வைத்திருக்கிறான் அல்ல. உனக்கு கஷ்டம் தர விரும்பலவன், உனக்கு கஷ்டமும் படுதா விட்டுரு அப்படி சொல்லக்கூடிய ஒரு அன்புள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹு ரவுஃபும் பில் இபாத் அல்லாஹ் வந்து அடியார்களுக்கு அன்புள்ளவனாக இருக்கிறான். இதில் பெரிய கூடுதல் விளக்கத்துக்கு ஒன்றும் இல்லை. அர்த்தம் செஞ்சவனே விளங்கக்கூடிய வசனமாக இந்த 30வது வசனம் இருக்கிறது. அடுத்தது வந்து இது வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை பேசிக்கை சொல்லக்கூடிய ஒரு அழகான வசனம். அடிக்கடி இந்த பயான்கள்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வசனம். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மக்கள்கிட்ட போய் முஸ்லீம்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு போதனை இது. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பின்பற்றிய முஸ்லீம்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை விரும்புவவர்களாக இருந்தால், இன் குன்தும் நீங்கள் இருந்தால், துஹிப்பூன் அல்லாஹ அல்லாஹுவை விரும்பக்கூடிய ஹுப்புலேருந்து உள்ளது. அஹப்ப யுஹிப்பு, அஹப்பன்னா விரும்பினான், யுஹிப்புலேருந்து துஹிப்பூன நீங்கள் விரும்புகிறவர்களாக இருந்தால், அல்லாஹுவை விரும்புவவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லுங்க. நீங்கள் அல்லாஹ் விரும்புகிறோன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னாலேயே ரசூலாகி என்னத்தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு அல்லாஹ்வை சொல்லி போடுறான். அல்லாஹ்வை பின்பற்ற முடியாதுல்ல. அல்லாஹ்வை யாருக்கு பின்பற்ற இயலுமா? பின்பற்றுதல் கட்டுப்படுதல் தான் அல்லாஹ்வுக்குரியது. பின்பற்றுதல் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ்வை பின்பற்ற இயலாது. அல்லாஹ் சாப்பிட மாட்டான், பின்பற்ற இயலுமா? அல்லாஹ் கல்யாணம் பண்ண மாட்டான், பின்பற்ற இயலுமா? அல்லாஹ் வந்து மலைஜலம் கழிக்க மாட்டான், பின்பற்ற இயலுமா? அப்போ அல்லாஹ்வை பின்பற்ற இயலாதுங்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ அல்லாஹ்வை நேசிச்சேன்னு சொன்னால் இவரை பின்பற்று. நேசிக்கிறது என்னை என்பது உண்மையாக இருந்தால் முகமது ஆகிய என்னுடைய தூதர் தான் நீ பின்பற்றனு அப்படிங்கிற தூதர் வாயினாலே அல்லாஹ் சொல்கிறான். குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவவர்களாக இருப்பீர்களே ஆனால், ஃபத்தபிஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், முகமதாகிய அவனுடைய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றினால் யுஹிப்புக்கும் உங்களை விரும்புவான் அல்லாஹு, அல்லாஹ் வந்து உங்களை விரும்புவான். அப்போ அதாவது இந்த யுஹிப்புக்கும் இருக்கு இல்லையா, அது வந்து யுஹிப்பு தான். அது அஹப்ப யுஹிப்பு தானே. யுஹிப்புக்கும் உல்லாஹு உங்களே அல்லாஹ் விரும்புவான் என்று தான் அசல் வடிவம். யுஹிப்பு என்று வராமல் யுஹிப்பு என்று வந்திருக்குல்ல, இது ஏன் வந்திருக்கு என்று கேட்டால், இதில் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்டது தான். ஒரு ஏவல் வினைக்கு பின்னாடி ஒரு வருங்கால வினை வரும் என்று சொன்னால் அங்கே ஒரு ஷர்த்து மறைந்திருக்கும், ஒரு வாக்கியமே மறைந்திருக்கும். அதான் என்னை பின்பற்றுங்கள், அப்படி பின்பற்றுவீர்களை ஆனால் அங்கே இருக்குது. அது ஃபத்தபியூனின்னு இருக்குல்ல, இந்த என்னை பின்பற்றுங்கள்ங்கிறது ஏவல் தானே. பின்பற்றுங்கள் இத்தபோலேருந்து இத்தபியூன்னு ஏவல் வினையில் பன்மை. ஃபத்தபியூன் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விரும்புவான்டா மேட்ச் ஆக மாட்டேங்குதுல்ல. என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் விரும்புவான்னு ஒட்ட மாட்டேங்குது. ஒட்டுவதற்கு ஒரு வாக்கியம் அங்கே மறைஞ்சு நிற்கிது. என்ன மறைஞ்சிருக்குது? அப்படி என்னை இன் தத்தபியூனி என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் விரும்புவான். இன் தத்தபியூனி என்னை நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் அல்லாஹ் உங்களை விரும்புவான் அப்படின்னு வர்றதுனால அங்கனுக்குள்ளே இன் தத்தபியூனி ஒரு இன் வந்து அங்கே மறைஞ்சிருக்கிறது. இன் மட்டும் மறைஞ்சிருக்கலை, அதனுடைய ஷருத்து மறைஞ்சிருக்கிறது. அதனுடைய ஜவாபு தான் யுஹிப்புக்கும். ஜவாபை வந்தால் என்ன செய்யணும்? அங்கேயும் ஜசம் செய்யணும்ல. யுஹிப்புன்னு சொல்லி போடுறீங்க, அது சட்டப்படி யுஹிப்பு தான் சொல்லணும். இப்போ வந்து ஜசம் செய்ய வேண்டாம், என்ன செய்வீங்க? ரெண்டு வகையாக சொல்லலாம்ல. யுஹிப்பு என்பதை ஜசம் செய்யும் பொழுது யுஹிப்ப அப்படின்னு சொல்லிக்கிறலாம். விரும்பினர்கள்னு சொன்னால் உடச்சின்னு சொல்லலாம். அஹ்பப யுஹிபுபு, யுஹிபிப் ஜசம் செய்ய வேண்டியிருக்குல்ல, லாஸ்ட் எழுத்துக்கு ஜசம் செய்ய வேண்டி இருக்கிறதுனால இப்போ என்ன செய்கிறாங்கன்னா யுஹிப்பு என்பதை பிரிக்கிறாங்க. இப்போ அது ஏன் ஜசம் ஏன் செய்கிறோம் என்று கேட்டால், அங்கே ஒரு ஷருத்துடைய வாக்கியம் ஷருத்து மறைஞ்சிருக்கிறது, அந்த ஷருத்துடைய ஹர்ஃபு மறைஞ்சிருக்கிறது, அந்த ஷருத்து மறைஞ்சிருக்கிறது. அதனால தான் யுஹிப்பு என்பதில் அதுக்கும் ஜசம் செய்யுது. அதாவது இன் தத்தபியூனின்னு இன் இருக்குல்ல, இன் என்பது மறைஞ்சு நிற்கிறது. அது மறைஞ்சு என்ன செய்யுதுன்னு கேட்டால், என்னை நீங்கள் பின்பற்றுவீர்களை யானால் ஷர்த்து வந்துருச்சா, அல்லாஹ் உங்களை விரும்புவான். இது ஜவாபு. அப்போ ஜவாபுக்கு என்ன செய்யணும்? ஜசம் செய்யணும். அப்போ யுஹிப்புன்னு சொல்ல முடியாது, யுஹிப்பிப் என்று தான் சொல்லணும்.
அதனால தான் யுஹிப்பு இந்த அந்த ஷர்த்தா மட்டும் வராமல் இருந்து போயானால் இந்த வார்த்தை எப்படி தான் நம்ம சொல்லணும், யுஹிப்புக்குமுல்லா, அல்லாஹ் பொதுவாக சொல்கிறீங்க அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்பது அரபியில் சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவீங்க, யுஹிப்புக்குமுல்லான்னு சொல்லக்கூடாது. யுஹிப்புக்குமுல்லாங்கிற ஒரு காரணத்துக்காக வந்திருக்கிறது. அந்த காரணம் இல்லாமல் சொல்வதாக இருந்தால் யுஹிப்புக்குமுல்லா, அஹப்ப யுஹிப்ப, துஹிப்புன்னு தானே வந்திருக்கீங்க, துஹிப்புன்னு இதே மாதிரி தான் அதுவும் வரணும். துஹிப்புன்னு வந்திருக்கிறதுனால யுஹிப்பு, யுஹிப்புக்குமுல்லா, அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்பது தான் இந்த வார்த்தையினுடைய ஒரிஜினல் வடிவம். ஆனாலும் அந்த ஒரிஜினலுடைய மாறியம் வந்திருக்குன்னு கேட்டால் இது ஜசம் செய்யப்பட்டிருக்கு. ஜசம் ஏன் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால் ஏவல் வினைக்கு பின்னாடி இந்த மாதிரி வரும் என்று சொன்னால் அங்கே ஒரு ஷர்த்து மறைஞ்சு நிற்கும். எந்த மொழியிலையும் இப்படி இருக்கும். இல்லாட்டி விட்டு அது ரெண்டுமே, என்னை பின்பற்றுங்கள் உங்களை எல்லாம் நேசிப்பாண்டா, அது ரெண்டுக்கு சம்மந்தம் என்ன இருக்குது, என்னை பின்பற்றுங்கள் உங்களை எல்லாம் நேசிப்பாண்டு ரெண்டையும் ஒட்டுவதற்கு ஒரு பசை வேணும்ல. அப்போ என்ன செய்யணும், என்னை பின்பற்றுங்கள், அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்படி பின்பற்றினால் என்பதை நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லாட்டாலும் நம்ம மூளைக்கு அது விளங்கு அந்த இடத்துல அந்த கருத்து இருக்குது என்பதை. சரி, அப்போ அப்போ இது முக்கியமான விஷயம். இப்போ அல்லாவை நேசிக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லை, நீ அவுளியான்னு சொல்லிட்டு அம்புட்டு பயல்வோன்னு வந்து நபியை பின்பற்றாதவனை தான் இருப்பாங்க. அல்லாவை நேசிக்கிறோன்னு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கிட்டு நாங்கள் துறவரத்தில் இருக்கிறோங்கிறாங்க, அவனை அவுளியாங்கிறாங்க விளங்காமல். அடே நீ அல்லாவை நேசிக்கிறது நிஜமாக இருந்தால் முகமதில் பின்பற்றனே. அல்லாவை நேசிக்கிறதுக்கு அடையாளமே என்ன, முகமது ஆகிய தூதரை பின்பற்றன்னு கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா நீ வந்து நம்ம அல்லாவுடைய நேசர் இல்லைன்னு அர்த்தமாயிரும். இவர் கொண்டாடக்கூடிய பல பேர் கண்ணுடைய மஸ்தான் நாகூர் ஆண்டவருங்கிற அவங்களாம் கல்யாணம் பண்ணாத ஆளுக்க, அவங்க நபியை பின்பற்றவே இல்லை. ஆனால் அல்லாவை நேசிக்கிறாங்களாம். அல்லாவை நேசிக்கிறதுக்கு அடையாளமே என்ன, ஃபத்தபி உனி, நபியா என்னை நீ பின்பற்றணும். அப்போ நபியை பின்பற்றுவது தான் அது அடங்கியிருக்குங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாவுடைய அவுளியா மகான் போட்டுக்கிறாங்க, அவன் சட்டை வளர்த்துக்கிட்டு நிற்கிறானுவான், குளிக்க மாட்டேங்கிறான், பல மாதங்கள் குளிக்க மாட்டான், கிட்டத்தில் போனால் வாயில் பான் பராக் போடுறான். யார் அவனா, சாமியார் மகான்களாம் ஷேகுமார்கள்னு. அப்போ இதெல்லாம் நபியை பின்பற்றுறதா? அப்போ இதில் வந்து அவுளியாக்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவுளியாக்களுக்கு தான் இலக்கணம் இது. இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாவை நீ நேசிக்கிற நிஜமாக இருந்தால், அல்லாவைத்தான் நேசிக்கிறேன்னு சொன்னால் உன்னுடைய ஒவ்வொரு செயலும் நபி சொன்னபடி இருக்கணும். நபி சொன்னதுக்கு மாற்றமாக ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது நீ அவுளியா கிடையாது, நீ அல்லாவை நேசிக்கவே கிடையாது என்று கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அல்லாவை நேசிக்கிறதுக்குரிய பெரிய அடையாளமே எங்கே இருக்குன்னு கேட்டால், அந்த தூதர் என்ன மாதிரி நடந்தார் என்பதை போல் நீ நடக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறான். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் விரும்புவர்களாக இருந்தால் ஃபத்தபி ஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் வந்து உங்களை வந்து நேசிப்பான். நேசிப்பான் மட்டுமில்லை, ஓ யகுஃபிர் லக்கும், உங்களுக்கு மன்னிப்பான். யகுஃபிரூன்னு வரணும். இது அந்த யுஹிப்புல அத்துவு செஞ்சதுனால அதுலேயும் ஜசம் வருது. யுஹிப்புல ஜசம் வந்துருச்சுல, அதனால் அங்கே கூட அத்துவு செஞ்சீங்கன்னு சொன்னால் ஓ யகுஃபிரூன்னு வராமல் ஓ யகுஃபிர், உங்களை மன்னிப்பான், லக்கும், உங்களே அல்லாஹ் மன்னிப்பான். என்னத்தை மன்னிப்பான், துனூபக்கும், உங்களுடைய பாவங்களே மன்னிப்பான். உங்களுக்காக உங்களுடைய பாவங்களே அல்லாவை நேசிச்சிங்கன்னா நபியை பின்பற்றுங்க. நபியை பின்பற்றுனா ரெண்டு விளைவு ஏற்படும். அல்லாஹ் உங்களை நேசிடுவான். அதாவது நேசித்தல் வந்து டூ சைடு வரணும்ல. நீங்கள் தான் அல்லாவை நேசிக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறவங்க என்ன செய்யணும், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறாங்க ரசூலை பின்பற்றி வரணும். அப்போ நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹு, அல்லாஹ் வந்து உங்களை வந்து நேசிப்பான். அப்போ அல்லாவும் நம்மளை நேசிக்கணும், நம்மளை அல்லாவை நேசிக்கணும். ரெண்டுக்குமே உள்ள ஷருத்து என்னன்னு கேட்டால் இத்திபாவும் நபி தான், நபியை பின்பற்றுவது தான் அதுக்குரிய ஒரே ஒரு ஷருத்து. ஒய் யகுஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவும் செய்வான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கான், அருள் செய்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 31 வசனம் இருக்குது. இதில் நிறைய சிந்தித்து இன்குந்து தொஹிப்புன் அல்லாஹ் என்பதை என்ன செய்யலாம், ஒரு கொள்கை ரீதியாக டெவலப் பண்ணி பிரச்சாரம் பண்ணுவதற்குரிய அழகான கருத்தாளமிக்க ஒரு வசனம் இது. ஆனால் அர்த்தம் செஞ்சால் வழங்கி கொள்ளக்கூடிய ஒரு வசனம், கஷ்டம் கிடையாது. இது 31 32 எல்லாம் என்ன செய்யறான், அதுவும் இஸ்லாமிய கொள்கை விளக்கம்தான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்தி உல்லாஹ அத்தி உர் ரசூல, அல்லாவுக்கு கட்டுப்படுதல் அல்லாவுக்கு இருக்குத்தானே செய்யுது, பின்பற்றுதல் அல்லாஹ் பின்பற்ற முடியாது. அல்லாஹ் சொன்னது கேட்குறதுங்கிறது அல்லாஹ் சொன்ன கேட்கத்தானே வேணும். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்தி உல்லாஹ, அல்லாஹுக்கு நீங்கள் அத்தா என்றால் கட்டுப்பட்டான். அத்தா என்பதனுடைய வருங்காலம் யுத்தீவு என்று வரும். யுத்தீவு என்பதனுடைய அமர் வந்து அத்தியை என்று வரும். அந்த 4 எழுத்து சொல்லுக்கு வந்து
அம்ரில் வந்து ஃபத்தஹ் வச்ச ஹம்சா தானே வரும். அத்தியூ நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். யாருக்கு? அல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுது ரெண்டு பேருக்கும். பின்பற்றுது ரசூலுக்கு மட்டும். முஸ்லீம் எது கட்டுப்படணும்னா அல்லாஹ் சொன்னாலும் கட்டுப்படணும், ரசூல் சொன்னாலும் கட்டுப்படணும். யாரை பின்பற்றணும் என்றால் ரசூலுக்கு தான் பின்பற்றணும். அவங்க கட்டுப்படுற விஷயத்தை அடுத்தது அல்லாஹ் சொன்னான். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள் அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். இதெல்லாம் மூமின்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை, சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை. யார் இஸ்லாத்தை கலிமா மொழிந்து ஏற்றுக்கொண்டு இருந்தார்களோ, கியாமத் நாள் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவர்களாக இருப்பார்களோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. குல் நீங்கள் சொல்லுங்கள் அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ஒரு ரசூல, ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லவ், அப்படி புறக்கணிப்பார்களேயானால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ் வந்து காஃபிர்களை நேசிக்க மாட்டான். புறக்கணிச்சா காஃபிருங்கிறான் அல்லாஹ். இதை புறக்கணிப்பார்களேயானால் அந்த மாதிரி காஃபிர் அல்லாஹ்க்கு பிடிக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுவதை புறக்கணிப்பார்களேயானால் அவர்கள் காஃபிர்கள். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள் அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ஒரு ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லவ், அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால், ஃபஇன்னல்லாஹ் புறக்கணிப்பார்களேயானால் ஃபஹும் குஃபாருன், அவங்க காஃபிர்கள். ஏனென்றால் ஃபைனல்லாக அந்த வாக்கியம் மறைஞ்சு நிற்கிது. அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால் அல்லாஹ் காஃபிர் விரும்ப மாட்டான மேட்சாவுதா? அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால் காஃபிர் விரும்ப மாட்டான்னு நடுவில் ஒரு வாக்கியம் மறைஞ்சு நிற்கிது. அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால் அவர்கள் காஃபிர்கள், காஃபிர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு வந்தால் தான் இணையும், கரெக்டாக இணையும். இதை வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம சிந்தனையில் விளங்கக்கூடிய விஷயத்தை வந்து சுருக்கமாக சொல்வது தான் குர்ஆனுடைய ஸ்டைலு. இந்த மாதிரி மனிதர்களுடைய இலக்கியத்திலே இந்த மாதிரி வழிமுறைகள் உண்டு. ஃபஇன் தவல்லவ், அவர்கள் வந்து புறக்கணிப்பார்களேயானால் ஃபஹும் குஃபாருன், அவர்கள் காஃபிர்கள். ஃபஇன்னல்லாஹ, அல்லாஹ் வந்து லா யுஹிப்புல் காஃபிரின், காஃபிருக்கு விரும்ப மாட்டான் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுதல் இல்லைன்னா அவன் காஃபிருங்க. இன்றைக்கி என்ன பார்க்குறோம்? அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொல்கிறோம், இல்லை எங்கள் இமாம் அப்படித்தானே சொன்னாங்கங்கிறான். அல்லாஹ் ரசூல் மாற்றம் அன்றைக்கி உள்ள அம்புட்டு ஷிர்க்கு பிதாத்து தீமை அம்புட்டுக்கும் அடிப்படை என்னென்னா இந்த வசனத்தை மீறுவது தான். இந்த வசனத்தின் பிரகாரம் இவங்க வந்து அல்லாட்ட காஃபிரா இல்லை, நம்ம காஃபிரத்துவம் யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில் அவங்க யாராக இருப்பாங்க? ஏன்டா தர்கா கட்டுறேன்னு கேட்குறீங்க? தர்கா கட்டுவதை அனுமதிக்கிற குர்ஆன் வசனம் எது? ஒரு வசனம் இல்லை தானே. தர்கா கட்டுறதை அனுமதிக்கிற ஹதீஸ் எது? ஒரு ஹதீஸ் இல்லை தானே. சொல்லப்போனால் இடிக்கத்தானே வந்திருக்குது, கட்டக்கூடாதுன்னு தானே வந்திருக்குது. அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுறவனாக இருந்தான்னு சொன்னால் இதை செஞ்சுக்கிட்டு முஸ்லீம்ங்கிறான், அல்லாஹ் வந்து முஸ்லீம் இல்லைங்கிறான். இவன் முஸ்லீம் என்கிறான். நம்ம போய் யாரையும் காஃபிர்னாக்க தேவையில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை யாராக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது? இவங்கெல்லாம் காஃபிர் எனக்கு பிடிக்காதுன்ட்டான்லாம். நீ வந்து இது என்னுடைய கட்டளைக்கு மாற்றமா நீ இஸ்லாத்தின் பேரில் ஒன்று செஞ்சாயானால் நீ வந்து காஃபிர், உன்னை நான் விரும்ப மாட்டேன். அல்லாஹ்வால் விரும்பப்படாத ஒரு சமுதாயமாக யார் ஆயிடுறான்? மதுஹபு, தரீகா, பெரியார், ஷேகு, முரீது, இம்புட்டு பேரும் வந்து அல்லாஹ் வந்து விரும்பாதவனை ஆயிடுறான். ஏன்னா அவன் அம்புட்டு பேருமே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது இல்லை. ஏன்டா இப்படி தொழுறேன்னு கேட்டால் எங்கள் இமாம் சொன்னாங்க தொழுறேங்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படித்தான் தொழுதாங்கன்னு அவனுக்கு சொல்ல முடியலை. அவனுடைய தொழுகை, அவனுடைய இபாதத்து, அவனுடைய வணக்கம், அவனுடைய திக்ரு, தஸ்பீஹு, அவனுடைய மற்ற கொடுக்கல் வாங்கலை எந்த எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லாஹ் ரசூலுங்கிறத பேசிக்க ஆக்கவே மாட்டேங்கிறான். சில விஷயங்கள் அல்லாஹ் ரசூல் மாற்றமாக இருக்கும், சில விஷயங்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லாத இவனாக உண்டாகி கொண்டதாக இருக்கும். நேர் முரணாக கூட இருக்கும், அல்லது அல்லாஹ் ரசூல் சொல்லாமல் இவனாக உருவாக்கி கொண்டதாகவும் இருக்கும். ரெண்டுமே அந்த புறக்கணித்தல் தானே. அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு இது மதுஹபு, தரீகா எல்லாத்துக்கும் மறுநாடி கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். அவர்கள் காஃபிர்கள் என்ற கடுமையான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. குல் நபி நீங்கள் சொல்லுங்கள் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉல்லாஹ வர் ரசூல, ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லவ், அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால் அவர்கள் காஃபிர்கள். அவர்கள் காஃபிர்கள் நான் எங்களுக்குள்ளே வைக்கிறேன்னு கேட்டால் அடுத்து காஃபிரை அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு வருதில்ல, அப்போ மேட்சாகணும். அந்த இடத்த மறைஞ்சு நிற்கிது அந்த வாசகம். ஃபஇன் தவல்லவ் ஃபஹும் குஃபாருன், அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால் அவர்கள் காஃபிர்களாக இருப்பார்கள். ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்பு, அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல் காஃபிரீன், காஃபிர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான் வர்றதுனால முஸ்லீம்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அல்ல மிக அதிகமானவர்கள் வந்து அவங்க மார்க்க விஷயங்களை வந்து அல்லாஹ் ரசூல் சொன்னார் என்ற அடிப்படையில் செய்வதே இல்லை. மிக சில விஷயங்கள் தொழுகை, 5 வக்து தொழுகை, பாங்கு சொல்வது, இந்த மாதிரி மிக ரமலான் நோன்பு வைப்பது போன்ற மிகச்சில விஷயங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க என்பதற்காக செய்கிறார்களே தவிர
அதிகமான விஷயங்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்கிற விஷயங்கள் வந்து அல்லாஹ் ரசூல் சொன்னதற்காக அவங்க செய்வது கிடையாது. அதை புறக்கணித்து விட்டு மீறி தான் செய்கிறார்கள். அப்படி செஞ்சால் நம்மளை குஃபுரில் சேர்த்துருமேங்கிற அளவுக்கு நீங்கள் பயான் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வசனத்தை வச்சுக்கிட்டே மணிக்கணக்கில் என்ன செய்யலாம், விழாவாரிய விவரமாக எடுத்து பேச முடியும். அவ்வளோ அர்த்த புஷ்டியான ஒரு வசனம் 32. அர்த்தத்துக்கு அர்த்தம் லேசாக வழங்கிறான், அதுலேருந்து கூடுதல் விளக்கம். அதுக்கடுத்தது இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லாத இப்போ இந்த சூறாவுக்கு ஆல இம்ரான் பேர் வச்சோம்ல, அதுக்குரிய காரணமே இதில் ஆல இம்ரான் இதான் காரணம். முந்தைய நான் சொல்லிட்டேன், இந்த சூறாவுடைய முன்னுரையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சூறாவுக்கு என் ஆல இம்ரான் என்று பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னால், ஆல இம்ரான் என்று சொல்லி இந்த வசனத்தில் 33வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர்களை பற்றி பேசப்படுற காரணத்தினால்தான் இந்த சூறாவுக்கு ஆலு இம்ரான் என்று பேர் என்று நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த வசனம் தான் இது எடுத்துக்காட்டின வசனம். இந்த ஏற்கனவே சொன்ன டாப்பிக்கில் இருந்து டைவர்ட் ஆகி போகக்கூடிய வேறு டாபிக் இது. இது இந்த அந்த மறுமையை பற்றின விஷயமோ அல்லாஹ் ரசூலை பின்பற்றணுங்கிற கட்டுப்படுற விஷயமோ இல்லை, வேற ஒரு விஷயம், ஒரு வரலாறு மாதிரி விஷயம். இன்னல்லாஹ இறைவன், அல்லாஹ் என்பவன் இஸ்தஃபாண்டா தேர்ந்தெடுத்து கொண்டான். இஸ்தஃபானா என்னது, தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்போ இந்த இஸ்தஃபாவில் தான் ரசூல்லாவெல்லாம் முஸ்தஃபாங்கிறாங்க, முகமது முஸ்தஃபாங்கிறாங்கல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்ண்டு. அது முஸ்தஃபா என்பது வந்து ரசூல்லாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லாரும் முஸ்தஃபா தான். ஆதம் முஸ்தஃபா தான். இவங்க என்ன செய்கிறாங்க, முகமது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பானது கிடையாது. ஆனால் முகமது மட்டும்தான் முஸ்தஃபாங்கிற மாதிரி ஆக்கிவிட்டாங்க, வேறு யாருக்கும் இது சொல்ல மாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்னா இஸ்தஃபா ஆதம் முஸ்தஃபாங்கிறான். இல்லை, ஆதமே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான், இஸ்தஃபா தேர்ந்தெடுத்து கொண்டான். யாரை, ஆதமை ஆதம் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லணும், அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அப்போ இன்னல்லாஹ இறைவன் என்பவன் இஸ்தஃபா ஆதமையும் தேர்ந்தெடுத்து கொண்டான், நூஹையும் தேர்ந்தெடுத்து கொண்டான், ஆல இப்ராஹிமுடைய வழித்தோன்றல்களையும் தேர்ந்தெடுத்து கொண்டான், ஆல இம்ரானுடைய வழித்தோன்றல்களையும் தேர்ந்தெடுத்து கொண்டான், அலல் ஆலமீன் மற்ற அகிலத்து மக்களை விட இவங்களை எல்லாம் கொஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆதம் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டான், நூஹு தேர்ந்தெடுத்துட்டான். அடுத்ததாக ஆல இப்ராஹிமுடைய ஆள்தான் யார் வருவாங்க, இப்ராஹிம் நபியுடைய ஆள் என்பது இஸ்மாயில் நபி வருவாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அது ஒரு கிளை. அதே இப்ராஹிம் நபியுடைய ஆளில் யார் வருவாங்கன்னு கேட்டால் இஸ்ஹாக் வருவார், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் வருவார், யாக்கூபுடைய மகன் யூசுப் வருவார், அவருடையாக வந்து மூசா, ஈசா, தாவூத் எல்லாம் வந்துடுவாங்க. இவ்வளவும் யார் தான், இப்ராஹிமுடைய சந்ததி தான். அப்போ இப்ராஹிமுடைய சந்ததிகளை அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டான். ஆல இம்ரானுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான், அலல் ஆலமீன் அகிலத்தாரை விட தேர்ந்தெடுத்து கொண்டான் அப்படின்னு வருது. அப்போ இம்ரானுடைய சந்ததின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இவருடைய சந்ததிகள் இந்த நபி வர கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த இம்ரானே யார், இம்ரான் என்று இந்த சொல்லப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா தான் இவர். இந்த இம்ரான் என்பவருடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மரியமை சூழ் கொண்டாங்க, கற்பமாயிட்டு இறைவா எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்டாங்க, அல்ல ஒரு பிள்ளையை கொடுத்தான்னு வருது. இம்ரான் அடுத்த வசனத்தில் வரும். அப்போ இம்ரான் என்பவர் யாருன்னு கேட்டால் ஈசா நபியுடைய தாத்தா. இம்ரான் என்பவர் ஈசா நபிக்கு தாத்தா. இம்ரானுடைய வழித்தோன்றலில் வந்தது வந்து ஈசா நபி மட்டும்தான், அவர் பிற இல்லையே, ஈசா நபி பிற எந்த நபியும் கிடையாது ரசூலுல்லாஹ் வரைக்கும். அப்போ அந்த இப்ராஹிம் நபிட்டேருந்து நிறைய நபிமார்கள் வந்தாங்களே, அப்படியெல்லாம் வந்தது கிடையாது. இம்ரானுடைய குடும்பத்தாரில் யார் வருவாங்கன்னு கேட்டால் மரியம் வருவாங்க, ஈசா நபி வருவார். வேறு யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு யாரும் சொல்லப்படவில்லை. சில பேர் இருக்கலாம், அல்லாஹ் வந்து பெயர் சொல்லாமல் சில நல்ல மக்கள் அவருடைய வழித்தோன்றலில் வந்திருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு சொல்வதாக இருந்தால் இம்ரானுடைய குடும்பம்னு யாரை சொல்லலாம்னு கேட்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்லலாம், ஈசாவையும் சொல்லலாம். ஈசாவும் இம்ரானுடைய குடும்பத்தார் தான். மரியமும் இம்ரானுடைய நேரடி மகள் யார், மரியம். ஈசா நபி பேரன். அந்த ஒரு வகையில் என்ன செய்யலாம், மரியமுடைய மகன்கிற மக வீட்டு பேரன். அப்படிங்கிற வகையில் இம்ரானுடைய குடும்பத்தாரில் யார் வருவாங்கன்னு கேட்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஈசா நபி வருவாங்க. இன்னும் சில நல்லவங்கள் இருக்கலாம், சொல்லப்படலை. நபிமார்களில் சொல்லப்பட்டது நமக்கு தெரியும், கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம். ஆனால் அவரை தேர்ந்தெடுத்துக்கலாம். அல்லாஹ் வந்து அவர் நபி, இவர் நபியும் கிடையாது. இம்ரான் என்பவர் என்ன இல்லை, அவர் நபியும் கிடையாது. அன்றைக்கு இருந்த நபி யார், ஜக்கரியா நபி இருக்கிறாங்க. இவருடைய காலத்தில் ஜக்கரியா நபி இருக்கிறாங்க. ஜக்கரியா நபியுடைய மகன் வந்து யஹ்யா இருக்கிறார். அந்த காலத்தில் தான்
மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபிலாம் வாழ்கிறாங்க. அதனால் இவருடைய காலத்தில் வந்து ஒரு நபி ஏற்கனவே ஜக்கரியா நபி இருக்கிற காரணத்தினால இவர் நபியும் கிடையாது. ஆனாலும் ஒரு நல்ல மனுஷராக இருந்திருக்காரு. அல்லாஹ் வந்து இம்ரானுடைய குடும்பத்தாரை பொருந்தி கொள்கிறோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு மனிதராக, நபி அல்லாதவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வான், சிறந்தவராக தேர்ந்தெடுப்பான் என்பதற்கு சான்றாக இதை நம்ம சொல்ல முடியும். அப்போ இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா ஆதம, அல்லாஹ் ஆதமை தேர்வு செய்து கொண்டான், ஓ நூஹன், நூகையும் தேர்வு செய்து கொண்டான், வாழ இப்ராஹிமுடைய சந்ததிகளையும் தேர்ந்தெடுத்து கொண்டான், வாழ இம்ரானுடைய சந்ததிகளையும் தேர்ந்தெடுத்து கொண்டான், அலல் ஆலமீன், அகிலத்தாரை விட, உலகத்தில் மற்ற மக்களை விட தேர்ந்தெடுத்து கொண்டான். இது 33வது வசனம். இந்த ஆல இம்ரான்ங்கிறது இந்த ஒரு குறிப்பு வர்றதுனால தான் இந்த சூறாவுக்கு ஆல இம்ரான் பேர். எந்த பேருங்கிற அடையாளத்தை வைக்கிறது தானே. ஆல இம்ரானுடைய டாப்பிக்கே மொத்த குரான்லேயும் இந்த சூறாவில் கிடையாது. இந்த இவ்வளோதான். இது ஒன்று, அடுத்த வசனம் ஒன்று. இதை தவிர இம்ரானை பற்றி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஆல இம்ரான் இந்த சூறாவுக்கு பேர் என்னன்னு கேட்டால் இந்த வசனத்தை வச்சு தான் அந்த பேர். இது முடிஞ்சிருச்சா? சரி. துர்ரியத்தன் பாலுஹா மிம்பாலின், இந்த இதில் வந்து என்னென்னு கேட்டால், என்ன தான் வந்து பல சந்ததிகளை பிரித்து காட்டினாலும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே. இப்போ இப்ராஹிமுடைய சந்ததிங்கிறதுல இம்ரான் வர்த்தனை செய்வார், நூஹுடைய சந்ததியில் இப்ராஹிம் வர்த்தனை செய்வார், ஆதமுடைய சந்ததியில் இப்ராஹிம் நூஹையில் வர்த்தனை செய்வாங்க. இந்த இவர்களெல்லாம் வந்து சொன்னமே இது தனித்தனி படைப்பு மாதிரி நினச்சிடக்கூடாதுல்ல. ஆதம்னு வந்துருச்சு, நூஹு வேறு, அப்படிலாம் கிடையாது. ஆதமுடைய சந்ததியில் நூஹு தான் வருவார், நூஹுடைய சந்ததியில் இப்ராஹிம் தான் வருவார், இப்ராஹிமுடைய சந்ததியில் இம்ரான் வர்த்தனை செய்வார். இப்ராஹிமுடைய சந்ததியில் தான் அந்த அந்த வழித்தோன்றலில் வர்றாங்கல்ல, யாக்கூப் நபி வழியாக, அந்த வழித்தோன்றலில் இம்ரான் வர்த்தனை செய்வார். அப்போ இது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஒருத்தர் இருந்து உள்ள வருங்கிறான்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான், இது தனித்தனி கோத்திரம் நினச்சிடாதீங்க, அம்பிட்டு ஒன்று தான், எல்லாம் ஆதம் நபியுடைய கோத்திரம் தான் அப்படின்னு சொல்வதற்காக எல்லாம் அடுத்த வசனத்தை சொல்கிறான். துர்ரியத்தன், இவர்கள் வழித்தோன்றல்களாக இருக்கும் நிலையிலே அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். துர்ரியத்தனா வழித்தோன்றல்கள், நசபு வந்ததுக்கு காரணம் என்ன, துர்ரியத்தாக இருக்கும் நிலையில் இஸ்தஃபா தேர்ந்தெடுத்து கொண்டான். பாலுஹா மிம்பாலின், இவர்களில் சிலர் வேறு சிலரிருந்து உண்டானவர்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்கிறான். பாலுஹா மிம்பாலின், சிலர் வந்து சிலரிடமிருந்து உருவானவர்கள், அதாவது வேறு தனித்தனி படைப்பு கிடையாது, அவங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சொல்கிறான். அதுனா ஆதமுக்கு பேர் எல்லாம் நூக சொன்னான்னு சொன்னால், நூகும் யாராக தான் இருப்பார், ஆதமுடைய சந்ததியிலான்னு வருவார். இப்ராஹிமுடைய சந்ததி நல்லா சொல்லிட்டு பிறகு இம்ரானுடைய சந்ததி தேவையா? இப்ராஹிமுடைய சந்ததியில் இம்ரான் வர்த்தனை செய்வார், மரியம் வர்த்தனை செய்வாங்க, ஈசா வர்த்தனை செய்வார், எல்லாமே யஹூதி தானே. அவங்கெல்லாம் எல்லாருமே யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றல தானே வருவாங்க. அப்போ வந்து அவரும் இஸ்ராயில் தானே, ஈசா நபி யார், இஸ்ரேவேலில் உள்ளவர் தானே, இஸ்ராயல்னா யாக்கூப் நபி தானே, அந்த சந்ததி தானே. யாக்கூப் நபியுடைய சந்ததியாக இருந்தால் இப்ராஹிம் சந்ததி தானே, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் அப்படிங்கிறத சேர்த்து சொல்லலாம். இவங்களை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் துர்ரியத்தன் பாலுஹா மிம்பாலின், அந்த துர்ரியத்து சந்ததிகளில் சிலரிடமிருந்து உண்டானவர்கள். இப்ராஹிம்கிட்டேருந்து தான் இம்ரான் உண்டானார், நூஹுட்டேருந்து தான் இப்ராஹிம் உண்டானார், ஆதம்கிட்டேருந்து தான் நூஹு உண்டானார் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிவிட்டு அல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் வந்து செவி மடுப்பவன் அறிந்தவன் அப்படின்ட்டான். இதில் கூடுதல் விளக்கம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அர்த்தம் சொன்னோன்னு விளங்கக்கூடியதாக இருக்குது. இப்போ என்ன செய்யுதுன்னா, இந்த இம்ரானை பற்றி வருது, இம்ரானுடைய குடும்பத்தார்னு சொல்லியாச்சுல, அதை எல்லாம் வளர்க்குறான். இது காலத், இது என்று வந்தால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது என்று வந்தால் உதுக்கூர் நினைத்து பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக இது என்பதை எல்லாம் பயன்படுத்துவோம். இது காலத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி கூறியதை நினைத்து பாருங்கள். உதுக்குர், நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது காலத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி கூறியதை நினைத்து பாருங்கள். அப்போ இம்ரானுடைய மனைவி ஒரு செய்தியை சொல்கிறாங்க, அதை வந்து நினைச்சு பாருங்கன்ற ரசூலுல்லாஹ்வுக்கு யாவும் காட்டுறான். அந்த இம்ரானுடைய மனைவி என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ரப்பி இறைவா, இன்னி நான் நதர்த்துலக்க உனக்காக நேர்ச்சை செய்து விட்டேன், மாஃபி பத்னி என் வயிற்றில் உள்ளதை, முஹர்ரனா சுதந்திரமாக்கப்பட்ட நிலையில், அடிமையாக்கலனா சுதந்திரமாக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற என் வயிற்றில் உள்ளதை நான் உனக்கு நேர்ச்சை செய்து விட்டேன். ஃபதகப்பல் மின்னி, என்னிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக்கு அந்த சமீஉல் அலீம், நீ செவி மடுப்பவன் அறிந்தவன் அப்படின்ட்டு அவர் இம்ரானுடைய மனைவி சொல்கிறாங்க. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இம்ரானுடைய மனைவி கற்பமாக இருக்கிறாங்கன்னு விளங்குது. வயிற்றில் உள்ளதுன்னா அதானே, வயிற்றில் உள்ளதை வந்து நல்லா நேர்ச்சை பண்ணிடுறாங்க. எப்படி நேர்ச்சை பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் அந்த நம்ம பிள்ளையை நேர்ச்சை பண்ணுறதுன்னு வழக்கம் அந்த உம்மத்தில் இருந்துச்சு.
நம்ம உம்மத்தில் பிள்ளையை நேர்ச்சி பண்ண முடியாது. இபாதத்து வணக்கத்தை தான் நேர்ச்சி பண்ண முடியுமே தவிர பிள்ளைகளை நேர்ச்சி பண்ண முடியுமான்னா முடியாது. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இறைவா எனக்கு ஒரு பிள்ளையை தரப்போகிற வயிற்றில் அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆம்பளை பிள்ளை பிறக்கும்ண்டு. ஆனால் வயிற்றில் மரியம் தான் இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளை. அவங்க ஆம்பளை பிள்ளை தான், இந்த ஸ்கேன்லாம் இப்போ கிடையாதுல்ல, அதில் அறிவிச்சும் கொடுக்கல. அதனால் வயிற்றில் ஒரு குழந்தை உண்டான உடனே யாரெல்லாம் இந்த குழந்தையை உனக்கு நான் நேர்ச்சி செஞ்சிட்டேன். ஒரு குழந்தையை அல்லாவுக்கு நேர்ச்சி செய்வதில் என்ன அர்த்தம்னு கேட்டால், அன்னைக்கு இருந்த அந்த அல்லாவுடைய ஆலயம் இருக்கும்ல, வழிபாட்டுத்தலம் பைத்துல் முகத்தஸ் மாதிரி ஆலயங்கள் இருக்கும்ல, அந்த ஆலயத்தில் கொண்டு போய் பணிவிடைக்கு விட்டுருவாங்க. நான் என் பிள்ளைய கடவுளுக்குன்னு நான் சொல்லிட்டேன், ஓரளவுக்கு விவரம் வந்துருச்சு, இனிமேல் நீங்களும் இந்த கூட்ட பெருக்க சுத்தம் பண்ண பள்ளிவாசலை பராமரிக்க அதுக்கு தேவையான வேலைகளுக்கு பயன்படுத்திக்கிறங்க என்று அந்த அந்த வழிபாட்டு தலத்து நிர்வாகிகள்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிருவாங்க. அல்லாவுக்கு நேர்ச்சின்னா தான் மனுஷனே நேர்ச்சி செய்வது. இந்த மனுஷனே நேர்ச்சி செய்தல் என்பது இந்த உம்மத்துக்கு கிடையாது, அந்த உம்மத்துக்கு இருந்தது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இன்னி நதர்த்துலக்க இறைவா, நான் உனக்காக நசரண்ட நேர்ச்சின்னு அர்த்தம், நேர்ச்சை செய்து விட்டேன். எதை நேர்ச்சி செஞ்சுட்டேன்? மாஃபி பத்னி, என் வயிற்றில் உள்ளதை நேர்ச்சி செய்து விட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த வயிற்றில் உள்ளதை நேர்ச்சி செஞ்சது இது பற்றி கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.